வணக்கம். அதிகாரம் 38 ஊழ். ஊழ் அப்படின்னா பொதுவாக விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விதிக்கு இயற்கையானது செயற்கையானது அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இயற்கையான விதி அப்படின்னா நம்ம தலையெழுத்து, அது இறைவனால் எழுதப்படுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்பப்படுது. இந்த செயற்கையான விதி அப்படின்றது என்னென்னா, ஊழ் அப்படிங்கிறது என்னென்னா மனிதர்களாலேயே உருவாக்கப்படுவது. ஒரு சில இடங்களில் இந்த மனிதர்கள் செயற்கையாக நமது முயற்சியின் மூலமாக இயற்கையாக நமக்கு எழுதப்பட்ட விதியையே கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஊழ் அப்படின்னா என்னென்னா வினை பயன். வினை பயன்னா என்ன? நம்ம ஏதாவது வினைனா ஒரு செயல், அந்த செயல் செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன். அந்த செயலானது இந்த பிறவியில் மட்டும் இல்லை, நம்ம பழைய பிறவியில், அதாவது முந்தைய பிறவிகளிலையும் நம்ம செய்யக்கூடிய அந்த வினைகளின் பலனாக அந்த கர்ம பலன்களை நாம் இந்த பிறவியில் அனுபவிப்போம் அப்படின்லாம் நம்பப்படுது. ஸோ அதுதான் ஊழ். அதை தான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செய்த முந்தைய பிறவிகளை நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன்களை இங்கே அனுபவிக்கிறோம். பார்த்திங்களா, அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஊழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வைத்து தான் திருவள்ளுவர் இந்த 38வது அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 38வது அதிகாரத்தில் இருக்கிற குறளை ஒவ்வொன்றா பார்க்கலாம். குறள் எண் 371. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் அடி. இந்த குறளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஆகூழால், ஆகூழ் அப்படின்றது ஆக்கமுள்ள ஊழ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊழ் அப்படின்னா என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு வினை. எந்த மாதிரினா ஒரு விதி, தலை விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. வினை பயன் அப்படின்னு விட்டுருங்க, அதை தலை விதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆகூழால் அப்படின்னா, ஆகுனா ஆக்கம், ஆனா ஆக்கம், ஆக்கம். அதாவது ஆக்கம்னா என்னென்னா பொருள் அப்படின்னு நான் முந்தைய பல அதிகாரங்களில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பொருள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஊழ், ஒரு விதி உண்டாகும். எப்படின்னா சலனமின்மை, அதாவது அசைவின்மை அப்படின்னா அசைவில்லாமல், அதாவது சலனம் இல்லாமல் இயல்பாகவே உங்களுக்கு பொருள் சேர வேண்டும் என்று இருப்பின் அதற்கான விதி உண்டாகும். அதான் சொல்கிறாங்க ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள். அதுக்கடுத்து சொல்ல வர்றாங்க, சரி அப்படி தோன்றும் கைப்பொருள் போகூழால் தோன்றும் அடி. கையில் உள்ள பொருளும் விலகும் தலைவிதியால், அதுதான் போகூழால், போகக்கூடிய ஊழினால், போதற்குரிய ஊழினால் உண்டாகும். கையில் உள்ள பொருளும் தொலைந்து விடும் போகக்கூடிய விதியினால். எதன் மூலமாக? சோம்பல் எனும் ஒரு விஷயத்தை உன்னுள் விதைத்து உன்னம் உள்ள கையில் உள்ள பொருளும் உன்னை விட்டு போகும்படியாக செய்யக்கூடிய ஒரு விதியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இதை மொத்தமாக நம்ம எப்படி பொருள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்பாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்களுக்கு பொருள் வரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, பொருள் வருவதற்கு காரணமாக உள்ள ஊழ் ஏற்படும். அதனால் எந்தவித சலனமும் இல்லாமல் அவர் ஆக்கம், அந்த பொருளை ஈட்டிக்கொள்வார். அதே போல் ஒருவர் போவதற்குரிய அந்த பொருளானது தன்னை விட்டு போகக்கூடிய ஒரு விதியினால் ஆட்கொள்ளப்படுவாரே, ஆனால் அவரை சோம்பல் என்பது அவரை சூழ்ந்து அதன் மூலமாக அவர் தனது கையில் உள்ள பொருளையும் கூட இழக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு ஊழை பற்றின அழகான ஒரு விஷயத்தை முதல் குறள்லேயே சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. ஊழ் நிலைச்சிச்சின்னா அது அந்த விதியானது வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வலிமையான விதியானது கையில் இருக்கக்கூடிய பொருளை போகவும் வைக்கும், கையில் பொருளை சேர்க்கவும் செய்யும் அப்படின்னு திருவள்ளுவர் அவங்க இந்த குறள் மூலமாக அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். ஒருவருக்கு ஏற்படும் சலனமற்ற முயற்சி என்பது ஆக்கம், அதாவது அவர் என்னும் பொருளானது அவரை அடைவதற்காக ஏற்படக்கூடிய விதியாகும். அதுவே ஒரு பொருள் தன்னை விட்டு போக வேண்டும் என்று விதி இருப்பின் சோம்பலானது அவரை பின்னிக்கொண்டு அவர் கையில் உள்ள அப்பொருள் அவரை விட்டு விலகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.